மாணவ செல்வங்களுக்கு முதல் வணக்கம். 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் குடிமியல் பகுதியில் பன்முகத்தன்மையினை அறிவோம் என்கிற பாடத்தை தான் இன்றைய வகுப்பில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். முதலில் இந்த பாடத்தை எந்த நோக்கத்திற்காக நம்முடைய பாடப்புத்தகத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். முதல் நோக்கம் பன்முகத்தன்மையினை அறிதல். இரண்டாவது நோக்கம் இந்தியாவில் பன்முகத்தன்மையின் செயல்பாடினை அறிதல். மூன்றாவது நோக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்தியா என்பதை அறிந்து புரிந்து கொள்ளுதல். அடுத்து நான்காவதாக என்ன நோக்கம் என்றால் சமூக வழிபாட்டு நெறிமுறைகளை புரிந்து கொள்ளுதல். இந்த 4 நோக்கத்திற்காக இந்த பாடத்தை நம்முடைய பாடப்புத்தகத்தில் வைத்திருக்கிறார்கள். ரைட். அடுத்து இரண்டாவது, இந்த பாடத்திலிருந்து நாம் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, முதலில் பன்முகத்தன்மை என்றால் என்ன, இந்தியாவில் இந்த பன்முகத்தன்மை எப்படி இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 5 வகைகளாக பிரிக்கிறாங்க. முதல் நிலவியல் மற்றும் வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மை. அடுத்து இரண்டாவதாக சமூக பன்முகத்தன்மை. அடுத்து மூன்றாவதாக சமய பன்முகத்தன்மை. அடுத்து நான்காவதாக மொழிசார் பன்முகத்தன்மை. அடுத்து ஐந்தாவதாக பண்பாட்டு பன்முகத்தன்மை. இறுதியில் இப்படி பல பண்பாட்டு பன்முகத்தன்மை உடைய நம்முடைய இந்தியாவில் எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்ற தலைப்புகளை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். முதலில் பன்முகத்தன்மை என்றால் என்ன தெரிந்து கொள்ளணும். அதற்கென்று ஒரு சிறிய செயல்பாடு. இப்போ உங்களுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு தோன்றுறது? சரி, ரைட். இப்போ என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மாணவன் குள்ளமாக இருக்கான், ஒரு மாணவன் உயரமாக இருக்கான், ஒரு மாணவன் எடை குறைவாக இருக்கான், இன்னொரு மாணவன் எடை அதிகமாக இருக்கான், ஒரு மாணவன் கருப்பாக இருக்கான், ஒரு மாணவன் சிவப்பாக இருக்கான். அடுத்து இரண்டாவதாக ஒரு கேள்வி, உங்களுக்கு என்னென்ன உணவுகள் பிடிக்கும்? சரி, ரைட். ஒரு மாணவன் என்ன சொல்கிறான், எனக்கு இட்லி பிடிக்கும். ஒரு மாணவன் என்ன சொல்கிறான், எனக்கு சப்பாத்தி பிடிக்கும். ஒரு மாணவன் என்ன சொல்கிறான், எனக்கு சாப்பாடு பிடிக்கும். ஒரு மாணவன் என்ன சொல்கிறான், எனக்கு தோசை பிடிக்கும். ஆக ஒரு வகுப்பு ஒரே ஊரை சேர்ந்த மாணவர்கள், ஒத்த வயதுடைய மாணவர்கள், ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உணவு, அவனுடைய உடை, அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய மொழி, அவனுடைய சமயம் வேறுபடுகின்றன. இதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பண்பாட்டு முறைகளும் சமூக முறைகளும் வாழ்க்கை முறையினால வேறுபட்டு இருக்குது. அப்படி வேறுபட்டு இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுதான் பன்முகத்தன்மை. அப்போ பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறுபட்ட பின்புலங்கள், நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னால் நம்ம பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முறைகளும், பண்பாடு, கலாச்சாரம், வழிபாட்டு முறைகள், இப்படி பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுதான் என்னது, பன்முகத்தன்மை. ஆக பன்முகத்தன்மை அப்படின்னா என்னென்னா, பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடு, கலாச்சாரம் போன்ற முறைகளை சார்ந்து இருப்பினும் நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுதான் பன்முகத்தன்மை. சரி, அடுத்து இரண்டாவதாக இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடு, கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு, பண்பாடு மிகுந்த ஒரு நாடு. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட மிக பழமை வாய்ந்த நாகரிகங்கள் உடைய ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா. அப்படி நாகரிகங்கள் என்று பார்க்கும் பொழுது என்னென்ன நாகரிகங்கள் நம்ம இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகம், திராவிட நாகரிகம் போன்ற பல்வேறு புகழ்பெற்ற நாகரிகங்கள் தோன்றிய ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா. அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு கலாச்சாரம் உடைய மக்கள், பல்வேறு பண்பாடு உடைய மக்கள் நம்ம இந்தியாவிற்கு நிலம் வழியாக வர்றாங்க, கடல் வழியாக வர்றாங்க, சில
வெளிநாட்டு மன்னர்கள் நம் இந்தியாவின் மீது படையெடுத்து வருகிறார்கள். சில நாட்டு அரசர்கள் நம் இந்திய நாட்டோடு வாணிப உறவு வைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் நம் இந்தியா நாடு வளம் அதிகம் நிறைந்த ஒரு நாடு. அப்படி என்னென்ன வளங்கள்லாம் நம்ம இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், வாசனை திரவியங்கள், முத்துக்கள், பவளம், வைரம், தங்கம் போன்ற பல்வேறு இயற்கை வளங்கள் குவிந்த ஒரு நாடாக இந்தியா இருந்தது. அதனால தான் பல்வேறு ஆட்சியாளர்கள் இந்தியாவை படையெடுத்தும் இந்தியாவோடு வாணிப உறவு மேற்கொண்டும் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். இவ்வாறு நம்முடைய இந்தியாவில் படையெடுப்புகள் மூலமாக, வணிகம் மூலமாக நம் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் குடியேறுகிறார்கள். இப்படி குடியேறுகின்ற மக்கள் இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று குடியேறுகிறார்கள். அப்படி இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று குடியேறும் பொழுது இந்தியாவுடைய பன்முகத்தன்மை மேம்பாடு அடைகின்றன. இவ்வாறு நம்முடைய நவீன இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் ஒரு பகுதியாக ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள், ஆல்பைன்கள், நீக்ரோட்டுகள் போன்ற பல்வேறு இன மக்கள் இந்தியாவில் என்ன செய்கிறாங்க, குடியேறுகிறார்கள். நம்ம இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்கிறது. அடுத்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை நம்ம 5ஆக பிரிக்கலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் பன்முகத்தன்மை. அடுத்து சமூக பன்முகத்தன்மை. இது 3ஆவதாக சமய பன்முகத்தன்மை. இது 4ஆவதாக மொழிசார் பன்முகத்தன்மை. 5ஆவதாக பண்பாட்டு பன்முகத்தன்மை. முதல் பன்முகத்தன்மை நில அமைப்புகளில் பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடு. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள், தீவுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயற்கை வளங்கள் பொருந்திய ஒரு நாடு. அதனால தான் இந்தியாவை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்டத்துக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கணுமோ அந்த அம்சங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது. அதனால தான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் எது மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டினுடைய இயற்கை அமைப்பும் காலநிலையும். இப்போ உதாரணமாக கடற்கரை ஓரங்குள்ள மக்களுடைய தொழில் என்ன? அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க? கடல் இருக்குது, மீன் இருக்குது. அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மீன் பிடிப்பாங்க, இல்லைன்னா உப்பு தொழில். இதே இது சமவெளி பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க? அவங்களுடைய மிக முக்கியமான தொழில் விவசாயம். சரி, அப்போ மலைப்பாங்கான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன தொழில் பண்ணுவாங்க? அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆடு மாடுகள் மேய்த்தல். இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான தொழிலாக இருக்கும். அப்போ மக்களுடைய உணவு, உடை, தொழில், வாழ்க்கை தரம் இவற்றை நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை மற்றும் காலநிலை தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்த போல இந்தியாவில் என்னென்ன இயற்கை வளங்கள் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்குகள், காலநிலை போன்றவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ உதாரணமாக நம்முடைய படத்தை பார்க்குறோம். முதல் படம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயமலை தொடர்கள். அடுத்து 2வது என்ன கொடுத்துருக்காங்க? சமவெளிகள். அடுத்து 3வது என்ன கொடுத்துருக்காங்க? பள்ளத்தாக்குகள். இப்போ இந்த 3 படங்களையும் பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்குது இல்லை. இயற்கை வளங்கள் என்ன பண்ணிருக்குன்னா மாறுபட்டு காணப்படுகின்றன. அடுத்த படத்தை பாருங்கள். அடுத்து பாருங்கள், தீவுகள். தீவுகள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பாலைவனம். அதற்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கடற்கரை. 3 படமும் ஒரே மாதிரி இருக்கவா? இல்லை, 3 படமும் மாறுபட்டு இயற்கை வளங்கள் என்ன செய்கின்றன? மாறுபட்டு காணப்படுகின்றன. அடுத்த படத்தை பாருங்கள், நம்முடைய காலநிலை. இந்தியாவை பொறுத்தளவு ஒரே மாதிரியாக காலநிலைலாம் கிடையாது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவு காலநிலை என்ன மாறுபடும். நம்முடைய இந்தியாவுக்கு 2 விதமான பருவக்காற்றுகள் மிக முக்கியமானது. ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவக்காற்று. அப்போ நம்முடைய இந்தியாவோட காலநிலை என்ன மாற்றம்னா, இந்தியாவில் அதிகம் மழை பெறக்கூடிய பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயா, மவுண்ட் சிராம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் குறைவான மழை பெய்யக்கூடிய பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பகுதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே நாடு தான் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் 2 பகுதியிலும் மாறுபட்ட காலநிலை காணப்படுது. அதுதான் காலநிலை, அதுதான் பன்முகத்தன்மை. இந்தியாவில் இயற்கை அமைப்பில் காணப்படுகின்ற ஒரு பன்முகத்தன்மை. அப்போ எப்படின்னு பாருங்கள்.
நான் ஏற்கனவே சொன்னதுல கடலோர பகுதியில் மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க? மீன் தொழில். சமவெளி பகுதியில் மக்கள் என்ன சொல்லுவாங்க? விவசாயம். மலைப்பாங்கான பகுதியில் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுதல். மலைப்பாங்கான பகுதியில் விவசாயம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் இருக்கும். அதற்கு உதாரணமாக கூட சமீபத்தில் திரைக்கு கும்கி படம் கூட சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான பகுதியிலேயோ வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. சரி, இப்போ மலைப்பாங்கான பகுதியில் அப்படி என்ன விவசாயம் பண்ணாங்கன்னா பெரும்பாலும் தோட்டப்பயிர்கள், தேயிலை, காப்பி, ரப்பர். இப்போ தேயிலை இந்தியாவில் அதிகமாக எங்கே கிடைக்குது அப்படின்னா அஸ்ஸாம். ஏன் அஸ்ஸாமில் தான் தேயிலை இல்லைன்னா ஒரு மலைப்பாங்கான பகுதியில் தான், அதற்கு தகுந்த காலநிலை உள்ள ஒரு பகுதியில் தான் என்ன விளையும்? தேயிலை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேயிலைங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், அது மாதிரி கர்நாடகா, கேரளா போன்ற இடங்கள்லையும் தேயிலை. அங்கெல்லாம் எப்படின்னா அந்த சீதோசன நிலைக்கு தகுந்தாப்போல் நில அமைப்பும் காலநிலையும் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்திலும் மக்களுடைய உணவு, உடை, தொழில், பொருளாதாரம் போன்றவற்றை தீர்மானிக்கின்றன. அதே சமயத்தில் ஒரு இடத்துல தாவரங்கள், விலங்குகள், இதை தீர்மானிப்பதும் இயற்கை தான். ஏன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன தாவரங்கள் விளையலாம். இப்போ உதாரணம் ஏற்கனவே சொன்னது போல் மலைப்பாங்கான பகுதியில் நம்ம என்ன செய்யலாம்? தோட்டப்பயிர்கள். சமவெளி பகுதியில் நம்ம என்ன செய்யலாம்? நெல் விளைவிக்கலாம். சரளமன் போன்ற பகுதியில் நம்ம என்ன பயிர் விளைவிக்கலாம்னா முந்திரி, பலாப்பழம் போன்ற பயிர்களை பயிர் விளைவிக்கலாம். அதே சமயத்தில் கரிசல்மண் உள்ள ஒரு பகுதியில் என்ன செய்யலாம்னா பருத்தி. அப்போ ஒரே நாடு, ஒரே நாட்டில் இயற்கை அமைப்பில் காலநிலையில் எப்படி பன்முகத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிற நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சமூக பன்முகத்தன்மை. இந்த சமூக பன்முகத்தன்மையை நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா குடும்பம் மற்றும் சமூகம். ஃபஸ்ட்டு சார்ந்து வாழ்தல்னா என்ன? ஒரு பொது நலத்திற்காக மக்கள் என்ன செய்வாங்க? ஒரே இடத்துல ஒன்றாக வாழக்கூடிய இடம்தான் சமூகம். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, இப்போ உங்கள் ஊரே எடுத்துக்க, உங்கள் ஊரில் மக்கள் ஏன் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க? உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்கிறாங்க? ஒன்றா வாழ்கிறாங்க. அதுதான் சமூகம். அந்த சமூகத்தில் யார் யார் இருப்பாங்க? விவசாயிகள் இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, கைவினைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள். ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒன்றாக ஒரு வாழக்கூடிய ஒரு இடம்தான் சமூகம். அந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களும் ஒரு என்ன செய்யணும்? உதவி செய்து வாழ வேண்டும். அப்படின்னா தான் மக்கள் ஒரு மேம்பட்ட நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ஒருவருக்கு உதவி செய்யணும்? இப்போ உதாரணமாக விவசாயிகள், அவங்க யாரை சார்ந்திருக்கணும்? விவசாய தொழிலை அவங்க மட்டும் செய்ய முடியாது. அவங்களுக்கு யார் தேவை? தொழிலாளர்கள். அப்போ விவசாயிகள் தொழிலாளர்களை சார்ந்து வேண்டும். தொழிலாளர்கள் எடுத்துக்கோங்க. தொழிலாளர்கள் யாரை சார்ந்து வாழ வேணும்? தொழிலாளர்கள் அவங்க வேலை பார்த்தா மட்டும் போதுமா? அவங்களுக்கு தேவை உணவு. அந்த உணவை கொடுக்குறது யார்? விவசாயிகள். அப்போ ஒருவர் என்ன செய்யணும்? சார்ந்து வாழணும். அப்படி சார்ந்து வாழ்ந்தால் தான் மக்கள் என்ன செய்ய முடியும்? மேம்பட்ட வாழ்க்கையை அடைய முடியும். அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்து இரண்டாவதாக ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை அழகு குடும்பம் தான். குடும்பத்தை என்ன செய்யலாம்? நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்னது? தனி குடும்பம். அடுத்து ரெண்டாவது என்னது? கூட்டு குடும்பம். தனி குடும்பம்னா ஒரு வீட்டில் பெற்றோர்கள், குழந்தைகள் வசித்து வந்தாங்கன்னா அது என்ன குடும்பம்? தனி குடும்பம். ஒரு வீட்டில் பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள் இவங்க வசித்து வந்தாங்கன்னா அதுக்கு பேர் கூட்டு குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்தது தான் கிராமம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் குடிநீர் வசதி, மின்சார வசதி, கல்வி, வீட்டு வசதி, போக்குவரத்து, இப்படி பல தேவைகள் மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டாலும் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு கிராமங்களும் நகரங்களும் மக்கள் என்ன செய்கின்றன? ஒன்றிணைக்கின்றன. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்முகத்தன்மையில் மிக முக்கியமான ஒரு பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. அதே சமயத்தில் எல்லா சமயங்களுக்கும் புகலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவில் நிறைய மதங்கள் இருக்குது. அப்படி நிறைய மதங்கள் என்னென்ன மதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்து, கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க, சீக்கிய மக்கள் இருக்கிறாங்க,
சமண மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஜொராஸ்ட்ரிய சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள். அப்படி வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் பொழுது பல்வேறு விழாக்கள் நம்முடைய இந்தியாவில் கொண்டாடுறாங்க. பல்வேறு விழாக்களுடைய தாயமாகவும் நம்முடைய இந்தியா இருக்குது. ஏன் அப்படின்னா நம்முடைய இந்தியா உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சாரமிக்க ஒரு நாடு தான் நம்முடைய இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்து மக்கள் அவர்களுக்கென்று குறித்தான திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துவ மக்கள் அவர்களுக்கென்று குறித்தான திருவிழாக்களை கொண்டாடுறாங்க, அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் அவங்களுக்கென்று குறித்தான விழாக்கள் சமய விழாக்களை கொண்டாடுறாங்க. அப்படி என்னென்ன விழாக்கள்லாம் இந்தியாவில் கொண்டாடுறாங்க? இப்போ படத்தை கூட பாருங்கள். இந்து மக்கள் என்னென்ன விழாக்கள்? விஜயதசமி, விநாயகர் சதுர்த்தி. அடுத்து இரண்டாவது பார்க்கும் பொழுது ரக்ஷபந்தன், பிகு, அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் பொங்கல். அடுத்து கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ், இஸ்லாமிய மக்கள் ரம்ஜான். இப்படி பல்வேறு விதமான விழாக்களையும் கொண்டாடுகிறார்கள். அப்படி விழாக்களை கொண்டாடுகின்ற போது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தவருக்கு வாழ்த்துக்களையும் தன் அன்பையும் தெரிவித்து கொண்டு அந்த விழாக்களை அவரவர் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவுதான் வேறுபட்டு மக்கள் இருந்தாலும் சமயத்தில் இந்தியா மதசார்பற்ற ஒரு நாடு. இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லா மதத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு சமய சகிப்புத்தன்மையோடு நம்முடைய இந்தியாவில் வாழ்கிறார்கள். அடுத்த பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழிசார் பன்முகத்தன்மை. மொழி மிக முக்கியமானது நம்முடைய இந்தியாவில். இப்போ மாணவர்கள் பார்த்து ஒரு கேள்வி, நம்முடைய இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன? சரி, நம்முடைய இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி. நம்முடைய இந்தியாவில் பேசக்கூடிய எழுத்துப்பூர்வமான மொழிகள் எத்தனை இருக்கின்றன? 122 மொழிகள் இருக்கின்றன. இந்த 122 மொழிகளில் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பினுடைய 8வது அட்டவணையில் 22 மொழிகளை அலுவலக மொழிகளாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிச்சிருக்காங்க. அது என்ன சார் அலுவலக மொழிகள்னா, இப்போ உதாரணமாக நம்முடைய ரூபாய் நோட்லேயே பாருங்கள், ரூபாய் நோட்லேயே ஒவ்வொரு மாநில மொழியிலையும் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த பேர் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் நம்முடைய தமிழ் மொழியில் ரூபாய். ஸோ இதுதான் அலுவலக மொழிகள். அப்போ நம்ம நாட்டுடைய தேசிய மொழி ஹிந்தி. மற்ற எல்லா நடவடிக்கைகளும் ஹிந்தியில் நடைபெறும். மாநிலத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்தந்த மாநில மொழிகளை பின்பற்றும் பொழுது நம்முடைய இந்தியாவை பொறுத்தல வந்து 22 அலுவலக மொழிகள். உதாரணமாக என்ன சொல்லலாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, வங்காளி, குஜராத்தி, இப்படி பல மொழிகளை சொல்லலாம். மொத்தம் 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற மொழிகளை பார்த்திங்கன்னா 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதனால் செம்மொழினா ஒரு செம்மையான ஒரு மொழி. அப்படி என்னென்ன மொழிகளுக்கெல்லாம் செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்கன்னா முதல் மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ். நம்முடைய இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட முதல் மொழி எது? தமிழ் மொழி. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி, திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய் எது அப்படின்னா தமிழ். ஏன்னா தமிழை ஆதாரமாக கொண்டு தான் பல திராவிட மொழிகள் தோன்றியதாக வரலாறு சொல்கின்றன. அப்போ திராவிட மொழிகளில் மூத்த மொழி எது? தமிழ் மொழி. அப்போ என்னென்ன செம்மொழிகள்னால் மொத்தம் 6 மொழிகள் செம்மொழிகள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா, சமஸ்கிருதம். மொத்தம் 6 மொழிகள் நம்முடைய இந்தியாவில் செம்மொழிகளாக இருக்குது. இதை தவிர்த்து நம்முடைய இந்தியாவில் இன்னும் பிற மொழிகள்லாம் இருக்குது. எத்தனை மொழிகள் அப்படின்னா அது எழுத்துப்பூர்வம் பெறாத வாய்மொழியான மொழிகள் கிட்டத்தட்ட 1599 மொழிகள் இருக்குது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தல வந்து பல்வேறு ஆட்சியாளர்கள், பல்வேறு படையெடுப்பாளர்கள், பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் நம்முடைய இந்தியாவில் வந்து வரும்பொழுது அவர்களுடைய மொழியினுடைய தாக்கமும் நம்முடைய இந்தியாவில் இருந்திருக்கு. இது யார் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன், இதுதான் 4 மொழி குடும்பம். இந்த மொழி குடும்பத்தில் தான் பல மொழிகள் தோன்றதாக சொல்கிறாங்க. இந்தியாவில் 5 மொழிகள் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க. என்னென்ன மொழி? ஹிந்தி, அடுத்து 2வது என்னது வங்காளம், அடுத்து 3வது என்னது தெலுங்கு, அடுத்து 4வது என்னது மராத்தி, அடுத்து இறுதியாக என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ். இதை தவிர்த்து நம்முடைய இந்தியாவில் என்ன மொழிகள் இருக்குது? நான் ஒரு குழுவை உங்களுக்கு தர்றேன். நம்முடைய பாட புத்தகத்தில் மொழிப்பாடம் நம்ம படிக்கிறோமா? என்னென்ன மொழிப்பாடம் படிக்கிறோம்? தமிழ். அடுத்து 2வது என்ன படிக்கிறோம்? ஆங்கிலம். சரி, அப்போ
இறுதியாக நம்முடைய இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான நம்முடைய இந்தியர்களை எல்லாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு மொழி, அதான் இணைப்பு மொழி ஆங்கிலம். நம்ம இந்தியாவுடைய இணைப்பு மொழி எது? ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. நம்முடைய இந்திய மக்கள் வெளிநாட்டு மக்களோட தொடர்பு கொள்ளணும்னாலும், வெளிநாட்டு மக்கள் நம்மளோட தொடர்பு கொள்ளணும், அதுக்கு மிக முக்கியமான இருக்கிறது ஆங்கிலம். இந்த ஆங்கிலம் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய இந்தியாவில் நிறைய ஐரோப்பியர்கள் படையெடுத்து வராங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இப்படி நிறைய பேர் நம்முடைய இந்தியாவின் மீது படையெடுத்து வரும் பொழுது, நம்முடைய இந்தியாவில் நிரந்தரமாக கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக யார் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னா யார்? ஆங்கிலேயர்கள். அவங்க 300 ஆண்டு காலமாக நம்ம இந்தியாவில் ஆட்சி செய்யும் பொழுது அவங்களுடைய நிர்வாக வசதிக்காகவும், அவங்க மக்களுடைய படிப்பிற்காகவும், அவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் ஆங்கில மொழியை கொண்டு வர்றாங்க. நம்முடைய இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்குது. அப்படி சுதந்திரம் கிடைக்கும் பொழுது அவர்கள் விட்டு சென்ற ஆங்கில மொழி நம் நாட்டோடு இணைந்துவிடு. அப்போ ஆங்கிலம் தற்பொழுது ஒரு இணைப்பு மொழியாக இருக்குது. இப்படி மக்களிடையே பல்வேறு மொழிகளை இந்திய மக்கள் பேசினாலும் அவங்களையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மொழி எதுனா தேசிய மொழியான ஹிந்தி, அடுத்து இரண்டாவதாக இணைப்பு மொழியான ஆங்கிலம். அப்போ மொழி அடிப்படையில் நம்மகிட்ட பன்முகத்தன்மை காணப்பட்டாலும் நம்முடைய தேசிய மொழி நம்மளை எல்லாம் என்ன செய்கின்றன? தேசிய மொழியும் இணைப்பு மொழியும் நம்ம என்ன செய்கின்றன? ஒன்றிணைக்கின்றன. சரி, இப்போ இந்த மொழிசார் பன்முகத்தன்மையில் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். திராவிட மொழியில் மிக பழமையான மொழி எது? எது? வெரி குட், தமிழ். அடுத்து இரண்டாவதாக கொஸ்டின், நம்முடைய இந்தியாவின் தேசிய மொழி எது? ஹிந்தி. இப்படி மொழி அடிப்படையில் நாம் வேறுபட்டாலும் இந்த மொழிகளெல்லாம் நம்மளை ஒரே நாட்டினர், இந்தியன் அப்படிங்கிற என்ற உணர்வால் நம்மளை எல்லாம் என்ன செய்கின்றன? ஒன்றிணைக்கின்றன. அடுத்த மிக முக்கியமான பன்முகத்தன்மை எது அப்படின்னு பண்பாடு. நம்முடைய இந்தியா ஒரு பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு. பன்முகத்தன்மையிலே மிக முக்கியமான எதுன்னு நம்முடைய பண்பாடு. ஏன்னா பண்பாடில் ஊறி திளைத்த ஒரு நாடு தான். மற்ற மேற்கத்திய நாடுகளில் கூட பண்பாடை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு கேள்விக்குரிய. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பண்பாடு ஒரு மேன்மை உயர்ந்த ஒரு பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பண்பாடு என்றால் என்ன? மொழி, உணவு, உடை, சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலை இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் பண்பாடு. இந்த பண்பாடு எப்படி வெளிப்படுகினா சமூக நடத்தினாலும் சமூக பண்பாட்டினாலும் வெளிப்படுகிறது. அது என்ன சமூக நடத்தை? இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் வேஷ்டி சட்டை போட்டால் அவர் அழகாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? இவர் இந்நாட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். எப்படி சொல்லலாம்? அவருடைய வேஷ்டி சட்டையை பார்க்கும்போது இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்போ அந்த சமூக அடையாளம் என்ன செய்கின்றன? வெளிப்படுகின்றன. அதே மாதிரி ஒரு குழுவுக்கென்ற தனித்த அடையாளங்கள். பொதுவாக நம்முடைய தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய உடையமைப்பை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? வேஷ்டி சட்டை அணிவோம். நம்முடைய உணவு முறைகள் பார்க்கும் பொழுது சாப்பாடு. அப்போ ஒரு குழு, என்ன குழு? தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அந்த சமூக அடையாளம் என்ன செய்கின்றன? வெளிப்படுகின்றன. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள், அதே மாதிரி 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் எல்லா யூனியன் பிரதேசங்களையும் பார்க்கின்றவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் ஒவ்வொரு விதமான பண்பாட்டை பின்பற்றுகிறார்கள். உணவு, உடை, மதம், சமயம், பழக்க வழக்கங்கள், இசை, கலை, கட்டடக்கலை. ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு மேம்பட்ட பண்பாட்டை பின்பற்றுகள். இந்தியர்களுடைய உடை, இந்த படத்தை பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமான உடையை அணிஞ்சிருக்காங்க. ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் யார்? நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் பாருங்கள் ஒவ்வொரு விதமான என்ன செஞ்சுருக்காங்க? உடையை அணிஞ்சிருக்காங்க. இப்போ கேரள மக்கள் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அந்த தங்க நிறத்தில் ஒரு சேலை அணிஞ்சிருப்பாங்க. அது மாதிரி ஆண்கள் பார்த்திங்கன்னா அந்த தங்க நிறத்தில் ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு பட்டு துண்டை மேலே விட்டுருப்பாங்க. அது மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் பாருங்கள், அங்கே கூடிய மக்கள் பூரா பார்த்திங்கன்னா கைத்தறி சேலை. நம்ம தமிழ்நாட்டை பாருங்கள், நல்லா மங்களகரமாக வேஷ்டி சட்டை. அது மாதிரி குஜராத்தை சேர்ந்த மக்கள் அவங்க என்ன உடையப்படுத்துகிற அவங்களுடைய உடைகளை பாருங்கள், அந்த உடைகளுக்கு பேர் சோனியா சொல்லி. ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரே உணவை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை,
ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரே உடையை வந்தவர்கள் என்ன செய்யலை அணியலை, வித்தியாசமான முறையில் தான் என்ன செய்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமான உடைகளை உணவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதே மாதிரி இசைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான இசைகள் இருக்குது. இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, லாவணி, கஜால் இசை, நாட்டுப்புற இசை, இப்படி பல்வேறு விதமான இசைகள் இது பண்ணுறாங்க. இந்தியாவில் நிறைய நடனங்கள் இருக்குது. வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு வழி தான் நடனம். நமது நாட்டில் மிக உயர்ந்த பண்பாட்டை வெளிக்கொண்டு வருது இந்த நடனங்கள். உதாரணமாக அதற்கான படங்கள் பின்னாடி பரதநாட்டியம் தமிழ்நாடு, கேரளாவில் கதகளி, வட இந்தியாவில் கதக்கு, ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, ஒரிசாவில் ஒடிசி, அஸ்ஸாமில் சத்ரியா, கேரளாவில் மோகினி ஆட்டம், மணிப்பூரில் மணிப்பூரி, இப்படி பல நடனங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நடனங்கள் இருக்குது. குஜராத்தில் கார்பா, அது மாதிரி பஞ்சாபில் பாங்க்ரா, கேரளாவில் தெய்யாட்டம் போன்ற நடனங்கள் இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் நாட்டுப்புற நடனங்கள் மிகவும் சிறப்புற்றது. அதில் நம்ம பார்க்கின்ற பொழுது கரகாட்டம், காவடி ஆட்டம், தேவராட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, புலியாட்டம், கூத்து, இப்படி பல நடனங்கள் இருக்குது. அடுத்து கட்டிடக்கலையை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான கலைப்பாணியில் நிறைய கட்டிடங்கள் இருக்குது அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். உதாரணமாக பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம், அது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய புனித தாமஸ் தேவாலயம், அது மாதிரி நம்முடைய இந்தியாவினுடைய உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹால், அதுவும் நம்ம இந்தியாவுடைய கட்டிடக்கலையில் ஒரு மிக சிறப்பான அம்சங்கள். அசோகரால் கட்டப்பட்ட சாஞ்சி ஸ்தூபி, கந்தரிய மகாதேவர் ஆலயம், கோனார்க்கில் உள்ள சூரிய கோயில், சமணர்களுக்கென்று இருக்கக்கூடிய தில்வாரா கோயில், இப்படி பல கோயில் இருக்குது. இவ்வாறு நம்முடைய இந்தியாவில் பல பன்முகத்தன்மை இருந்தாலும் நம்மளையெல்லாம் இந்தியர் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளை ஒன்றிணைக்குது. நம்முடைய தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னம், இப்படி பல சின்னங்கள் இருந்தாலும் இந்த சின்னங்கள் எல்லாம் நம்முடைய இந்தியாவை ஒன்றிணைக்கின்றன. அது மாதிரி தேசிய விழாக்களான சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம், இதுவும் நம்முடைய எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக போராடிய நம்முடைய விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியல் சட்டமும் நம்முடைய இந்தியாவை என்ன செய்கின்றன, ஒன்றிணைக்கின்றன. எனவே இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு என்று யார் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய நூலான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதியிருக்கார். ஸோ எனது அருமை மாணவ செல்விகளே, நாம் பன்முகத்தன்மையினால் நாம் வேறுபட்டாலும் இந்தியா என்ற உணர்வோடு ஒற்றுமையாக வாழ நாம் அனைவரும் பழகிக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.